அது லேட் 1980s மாதிரியான டைம் பீரியட். ஒரு கரும்பு தோட்டத்தின் வழியா நடந்து போய்க்கிட்டு இருந்த விவசாயி தன் காலில் ஏதோ தட்டுப்படுது அப்படிங்கிறத பார்க்குறாரு. அது அந்த போதன் மிதிச்ச நேரத்தில் அந்த மண்ணெல்லாம் கிளஞ்சோன்னு ரொம்ப கெட்ட நாத்தம் அடிச்சிருக்கு. அந்த போதன் திரும்பி பார்த்தப்போ ஒரு பெண்ணோட தலை தரையில செங்குத்தா ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த போதனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரியல. அவரோட மைண்ட்னால அதை ப்ராசஸ் பண்ண முடியல. அந்த போதன் போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு தலை மட்டும் தரையில ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துக்கு வேகமா வந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த குறிப்பிட்ட பிளேஸ்ல இருந்த பெண்ணோட தலையை வெளியே எடுக்க முயற்சி பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு, மனித உயரத்துக்கு ஒரு குழி தோண்டப்பட்டு அதுக்குள்ள அந்த பெண் செங்குத்தா இறக்கப்பட்டு கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடி இருக்காங்க அப்படிங்கிறது. அந்த பெண்ணோட உடல் வெளியே எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த உலகம் பார்த்ததுலேயே ரொம்ப மோசமான, ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஸ்டர்பிங்கான கிரிமினல் கேஸ் வெளியே வந்துச்சு. இந்த கேஸ் அகமது சுராஜியோடது. குறிப்பாக லேட் 1980s மாதிரியான டைம் பீரியடில் நிறைய பெண்கள் காணாமல் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி காணாமல் போகக்கூடிய பெண்கள் எல்லாருமே இளம் பெண்கள். இவங்க எல்லாருமே லாஸ்ட்டாக அகமது சுராஜியை விசிட் பண்ணியிருக்காங்க. அவங்களில் சில பேர்த்துக்கு காதல் தேவைப்பட்டிருக்கு. சில பேர்த்துக்கு நம்ம ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அழகாக மாறணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு. சில பேர்த்துக்கு எவ்வளோதான் அலையன்ஸ் பார்த்தாலும் அலையன்ஸ் அமையாமல் கல்யாணம் தள்ளி போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக நம்ம ஊரில் கோடாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லவா, அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் சீலரை அவங்க பார்க்க போயிருக்காங்க. அவர்கிட்ட போயிட்டு நிறைய மந்திர தந்திரங்களை பண்ணுறது மூலியமா நம்ம பிரச்சனைகளை தீர்த்துடலாம்னு அவங்க நம்பி இருக்காங்க. போலீஸ் அகமது சுராஜியை அரெஸ்ட் பண்ண டைம் பீரியட்ல அவன் கிட்டத்தட்ட 42க்கும் மேற்பட்ட இளம் பெண்களை கொண்டிருந்தான். அந்த மாதிரி கொல்லப்பட்ட பெண்கள் எல்லாமே அவனுக்கு சொந்தமான ஒரு கரும்பு தோட்டத்துல புதைக்கப்பட்டிருந்தான். இந்த மாதிரி அவன் இத்தனை பெண்களை கொல்றதுக்கு பயன்படுத்தின ஒரே ஒரு ஆயுதம் நம்பிக்கை. இந்த சம்பவம் எல்லாமே நடந்தது இந்தோனேஷியாவில் டக்குன் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இருக்குது. இந்த கல்ச்சர் வந்துட்டு நம்ம ஊரில் பில்லி சோனியம் அப்படின்னு சொல்லுவோம்லோ அது மாதிரி. தேவையில்லாத சோகம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, கடன் தொல்லை, தான் பண்ணக்கூடிய தொழிலில் விரக்தி இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி டொக்கன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஊர்களில் நிறைய பகுதிகளில் வித்தியாசமான டொக்கன்ஸ் எல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அகமது சுராஜி அப்படின்னு எடுத்துக்கும் போது காதல், கல்யாணம், திருமணத்திற்கு பின்னாடி கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்றது மாதிரியான விஷயங்களை சேர்த்து வைக்கக்கூடிய நபராக இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தனக்கு நிறைய சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னும், அதன் மூலியமா எப்பேற்பட்ட பிரச்சனையும் என்னால் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனக்கு 12 வயது இருக்கும்போது தன்னோட தந்தை கிட்ட இருந்து இந்த விஷயங்களை கற்றுக்கிட்டதாகவும், மனிதர்கள்லேயே நான் ஒரு சூப்பர் ஹியூமன் அப்படின்னும் அவர் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் எல்லாமே அவரை நம்பி இருக்காங்க. அவர் சொன்ன விஷயங்களுக்காக இவருக்கு தனிப்பட்ட மரியாதையும் கொடுத்துருக்காங்க. அது ஜனவரி 10, 1949. இந்தோனேஷியாவோட நார்த் சுமத்ரா பகுதியில் தான் நசீப் பிறக்கிறான். நசீப் பிறந்த டைம் பீரியடில் ஒரு மந்தமான குழந்தை. இவனுக்கு படிப்பும் சரியாக வராது, சொற்பேச்சையும் சரியாக கேட்க தெரியாது. இந்த மந்தமான குழந்தை வந்துட்டு தன்னோட இளம் வயது அடையும் போது ஆடுகளை திருட ஆரம்பிக்குது. தன் கையில் ஒரு கத்தி வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டி ஆடுகள் எல்லாம் திருடுறதை வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இதுக்கப்புறம் போலீஸில் மாட்டி அவன் மேலே போலீஸ் கேஸ் வருது. அதுக்கப்புறம் அவன் சிறையில் அடைக்கப்படுறான். சிறையில் நிறைய கொடுமைகள் அனுபவிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆடுகளை திருட வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த போது ஆடுகளை திருட வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது ஓகே. ஆனால் தன்னோட வாழ்வாதாரத்துக்காக அவன் எடுத்த முடிவு இதை விட மோசமானதாக இருந்துச்சு. இந்தோனேஷியாவில் வாழக்கூடிய நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த டுக்குன் மேலே அதிகமான நம்பிக்கை இருக்கும். இவனுக்கு என்னதான் இந்த டுக்குனை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் நிறைய ஸ்டோரி எல்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். தன்னோட அப்பா கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை அவன் கற்றுக்கிட்டதாகவும், தான் ஒரு சூப்பர் ஹியூமன் அப்படிங்கிறத பற்றியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஸ்டோரி எல்லாம் அவன் கிரியேட் பண்ணி வச்சிருந்தான். ஊர் மக்கள் இவனை நம்ப ஆரம்பிச்சாங்க, நிறைய மரியாதையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது 1980s. இந்த டைம் பீரியடில் இவனுக்கு அதிகமான பெயர் இருந்துச்சு. வேறு வேறு ஊர்களில் இருந்து, வேறு வேறு பகுதிகளில் இருந்து, வேறு வேறு கதைகளோட நிறைய பெண்களை இவனை தேடி வர ஆரம்பித்தாங்க. சிலருக்கு கல்யாணத்தில் பிரச்சனை, காதலில் பிரச்சனை, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரச்சனை அப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்காக அகமது சுராஜி கிட்ட வந்த நிறைய பெண்கள் திருப்பி வீட்டுக்கு போகல. அவனுக்கு சொந்தமான ஒரு கரும்பு தோட்டத்தில் அவங்க எல்லாமே அடக்கம் பண்ணப்பட்டாங்க. சுராஜியோட திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவனுக்கு மொத்தமாக 3 மனைவிகள். அந்த 3 பேருமே அக்கா தங்கைகள். ஒரே வயத்துல பிறந்த பயாலஜிக்கல் அக்கா தங்கை. இவனை தேடி வரக்கூடிய பெண்களை கரும்பு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா ஏற்கனவே தோண்டப்பட்ட கோயில இறங்கி நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் சொல்றதை நம்பி அவங்க இறங்கி நிக்கல அப்படின்னாலும் இவனோட மனைவிகளான 3 பேர் சொன்னதை நம்பி இவங்க இறங்கி நிற்பாங்க. இந்த மாதிரி இறங்கி நிற்கும் போது அவங்களோட கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடினதுக்கு அப்புறமா அவங்களோட மூச்சை பிடிச்சி அவங்கள அவன் கொண்டிருக்கான். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. அகமது சுராஜி மேலே யாருக்குமே சந்தேகம் வரல. வேறு வேறு ஊர்களில், வேறு வேறு பகுதிகளில் காணாமல் போன பெண்களோட எல்லா கேஸையுமே போலீஸ் தனித்தனியாக விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாருமே அகமத் மேலே சந்தேகம் வந்து அவன் மேலே விசாரணையை தொடங்கலாம்.
இவனுக்கு அவன் ஊரில் இருந்த மரியாதையும் மதிப்பும் இவனை காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 11 ஆண்டுகளாக இவன் எந்த ஒரு விஷயத்துலையும் சிக்காமல் 42க்கும் மேற்பட்ட நபர்களை இந்த விஷயத்துக்கு ஆளாக்கி இருந்தான். இந்த மாதிரி இவனை தேடி வரக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு காதல் சம்பந்தமாவோ, கணவன் சம்பந்தமாவோ, திருமணம் தாண்டிய உறவு சம்பந்தமாவோ பிரச்சனைகளோட வருவாங்க. இதை எப்படி வெளியே சொல்லிட்டு போகிறது அப்படின்னு தெரியாமல், நான் யாரை பார்க்க போகிறேன், எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் வேறு வேறு அட்ரஸ் சொல்லிட்டு வேறு வேறு காரணங்களை சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வருவாங்க. இதனாலேயே கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக இவன் யார்கிட்டையும் மாட்டாமல் இதை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். அது 1997 ஏப்ரல் மாதிரியான டைம் பீரியட். 21 வயதான கமலாதேவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு காணாமல் போகிறான். இந்த மாதிரி காணாமல் போன கமலாதேவியை போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரும்பு தோட்டத்தில் ஒரு தலை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அல்லவா, அது கமலாதேவியோடது அப்படின்னு தெரிய வரும். இதுக்கப்புறமா அந்த பொண்ணு கடைசியாக எந்த ஆட்டோவில் பயணம் பண்ணா அப்படின்னு ஆட்டோக்காரனை பிடிச்சி விசாரிக்கும் போது அகமது சுராஜி கிட்ட தான் இவளை கடைசியாக ஒப்படைச்சேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஆல்மோஸ்ட் ஒரு 11 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த பர்சனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த கரும்பு தோட்டத்தில் தேட 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 நிறைய டெட் பாடிஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. 11 ஆண்டுகளாக புதைக்கப்பட்ட கிட்டத்தட்ட 42க்கும் மேற்பட்ட டெட் பாடி அங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு. அந்த டெட் பாடியெல்லாம் யாரோடது என்ன அப்படிங்கிறதே பாதி இடங்களில் கண்டுபிடிக்க முடியல. சில இடங்களில் மண்டை ஓடுகள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அவங்க மாட்டியிருந்த ஜுவல்லர்ஸையும் சில பொருட்களையும் வச்சு இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சில விக்டிம்ஸை போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஒரு மனிதன் எதுக்காக 42 பெண்களை கொல்லணும் அப்படிங்கிற கேள்வி வரும் அல்லவா. இந்த கேள்வியை அவங்ககிட்ட விசாரணையில் கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்ன பதில் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்துச்சு. நான் தூங்கும்போது மந்திரவாதியான என்னோட தந்தை கனவுல வந்ததாகவும், அவர் அளவுக்கு சக்திகள் எனக்கு வேணும் அப்படின்னா 72 இறந்து போன இளம் பெண்களோட எச்சில நான் சாப்பிடணும்னு சொன்னதாகவும் சொல்லியிருக்காரு. இதுக்காக தான் இந்த பர்சன் 42 பேரை கொண்டிருக்கான். அது டிசம்பர் 11, 1997 இவன் பண்ண குற்றங்கள் எல்லாம் ஆதாரங்களோட நிரூபிக்கப்படுது. அகமது சுராஜி மேல எல்லா வழக்குகளும் போடப்பட்டு தண்டனை விவரங்கள் வாசிக்கப்படுது. இவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க, சுட்டு கொல்லணும் அப்படின்னு. ஸோ அகமது சுராஜியோட கேஸ் கொஞ்சம் அருவருப்பானதாக இருந்திருக்கும். இன்னொரு நல்ல கேஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். பை.